வாட்டர்மெலன் ஜூஸ் செய்கிறோம் கைஸ். வாங்க கைஸ் நம்ம அதை பார்க்கலாம். இது வரும் கைஸ். வாங்க கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குட்டி வாட்டர்மெலன் தான் இருக்கு போதுங்க. சாஃபாக கட் பண்ண வாட்டர்மெலன் அதை நீங்கள் 4ஆக கட் பண்ணிக்கணும். என் தங்கச்சி ஒரு பீஸ் எடுத்து போயிட்டா, அப்படி இருந்தால் கம்மியாக தான் வரும், அவளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் கைஸ். வாங்க கைஸ் கட் பண்ணலாம். இப்போ பாருங்க கைஸ், இப்போ நம்ம கட் பண்ணுறோம் கைஸ். வாட்டர் இப்போ பாருங்க கைஸ், எப்பவுமே கீழே ஸ்டார்ட் பண்ணுங்கள், மேலே ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் பெரிய பெரிய சங்க்ஸாக வரும். அப்புறம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸு, நைஃப் ஹேண்டில் பண்ணுறப்போ சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். எனக்கு பண்ண தெரியும், அதான் யூஸ் பண்ணுறேன். மறக்காமல் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிட்டோம். இப்போ நான் ஃபுல்லாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. கிளியராக எடுத்துங்க, நம்ம வேஸ்ட் பண்ணலாம், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணலாம் கைஸ். கிளியராக இப்போ பாருங்க, இப்படி தொட்டால் இது உள்ள வரைக்கும் போதா, அந்த அது வரைக்கும் அது வரைக்கும் பண்ணால் கரெக்டாக இருக்கும். வாங்க, அது எவ்வளோ தூரம் உள்ள போது அது வரைக்கும் பண்ணிட்டே இருங்க. அதுக்குன்னு ஃபுல்லாகவே போட்டுறாங்க, அந்த ஓட செயலாக இருக்காது. சரி கைஸ், கைஸ் யூஸ் இந்த அளவுக்கு போதும் கைஸ். மற்ற எல்லாம் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எல்லாம் இதுவும் ஒரு இதில் போட்டுருங்க. அதே மாதிரி மற்ற 2 எடுத்து காமிக்கிறோம், அதே மாதிரி பண்ணிக்கோங்க. The 1 minute guys. This no magic cut out guys. இந்த எதுவுமே இல்லை தாங்க guys. சூப்பர் guys. எனக்கு வேணாம், நீ போ, வேஸ்ட் பண்ணாது கைஸ். வேணா அண்ணன் சிப்ளிங்ஸ் இருக்காங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இன்ஜரெல்லாம் வேணாம் கைஸ், அதெல்லாம் நிறைய பாக்டீரியா ஸ்டக்குன்னு இருக்கும் கைஸ். வாட்டர்மெலனில் வேணாம் கைஸ். சஞ்சு போ. அந்த மாதிரி பண்ண சொன்னால அதே மாதிரி எவ்வளோ தூரம் பொறுப்பு பண்ணிக்கோங்க. என்ன ரொம்ப தூரம் போயிருக்கு, அதை கட் பண்ணிக்கலாம். லைட்டாக பண்ணுறப்போ மூஞ்சி எழுதி தெரிக்கும், அது மாதிரி பார்த்துக்கலாம். இது பண்ணிக்கினேன். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் ஒன் பண்ணோம். துருங்கேஷ் இப்போ ஒரு இங்கே மோல்டியாக இருக்கிறது உங்களுக்கு வேணா எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. அந்த மோல்டியாக இருக்கிறதுல மட்டும் தரல, அது மோல்டியாக 1 minute கைஸ். கைஸ் வாட்டர்மெலன் ஜூஸ் செய்கிறோம் கைஸ். நான் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்க. ஒரு மேஜிக் கம்பியை பாருங்க கைஸ். கைஸ் இந்த எதுவுமே இல்லையா ப்ளீஸ் பாருங்க கைஸ். இப்போ அப்படியே நைஸாக பிடிச்சிட்டு வரேன். அது நான் சும்மா சொன்னேன், அது முன்னாடியே கட் பண்ணிடுச்சு. ஸோ வாங்க கைஸ் இப்போ கிளியராக கட் பண்ணிப்போம். இதோட ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் எண்டு வரைக்கும் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோ, அப்படியே தூக்கி போட்டுறாங்க, வேஸ்ட் பண்ணுறது. இப்போ நான் சொன்னேன் இந்த ட்ரிக்கே அவங்க அம்மா தான் சொல்லிட்டு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்குது. இப்போ எங்கள் சைடில் எவ்வளோ தூரம் போயிட்டு நம்மளுக்கு மேலே பார்த்தா தெரியாது, சைடில் பார்த்தாலும் தெரியும். அப்படி அது சைடில் பார்த்தாலும் இல்லைன்னா
ஒரு சில வாட்டர் மெலன்ஸ்னால் நடுவில் வரைக்கும் இருக்குங்க, கிட்ட கூட இருக்கும். அதான் இந்த இருங்க அந்த ட்ரிக்கு காமிக்கிறேன். இதான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லி கொடுத்த ட்ரிக்கு. இது இப்போ சொல்லி கொடுத்த சைடில் பக்கத்து நான் சொன்ன ட்ரிக்கு. இதை பாருங்க, இது தொடுறீங்களா, இது உள்ளே வரைக்கும் போகிறா, அது வரைக்கும் நம்ம பாயிண்ட் பண்ணோம், கட் பண்ணோம். இப்போ கிளியராக கட் பண்ணிட்டீங்களா? வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதோ இந்த சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஜூஸ் அரைக்கிற மிஷின் மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்கணும், கிடைக்கும் இந்த சைஸு. இந்த சைஸு இது 1 minute கைஸ். இப்போ நம்ம ஒரு பெரிய ஜாராக எடுத்துருக்கோம். பெரிய ஜாரா இது 1 or 2 times வாஷ் பண்ணிக்கோங்க. இது 1 or 2 times வாஷ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது க்ளீனில் தான் இருந்துச்சு, லைட்டாக உதறிக்கோங்க. அப்புறம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்காது. தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது கைஸ். இப்போ நீங்கள் எடுத்து வச்சு இந்த நைஃப் வச்சு அப்படியே இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே கொடுக்கணும். கைஸ் நான் ஒரு வாட்டி நான் ஜூஸ் இந்த நான் செய்வேங்க கைஸ். அது எனக்கு அப்போ வந்து எனக்கு மிக்ஸி ஜார் போனால் பயந்துருவேன். ஏன்னா அப்படி போட்டேன்னா என்னாச்சும் ஆயிடுச்சுன்னா அதான். அப்போ வந்து நான் கையிலேயே கீழே இருக்கிறது சும்மா சுற்றிருந்தேன். அது சுற்றியே எனக்கு நிறைய வந்துச்சு. அது சுற்றியே பாதி ஜூஸ் ஆயிடுச்சு. அது சுற்றியே எப்படின்னே தெரியல. அதான் இதை பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கண்டெய்னர் எடுக்கிறோம். கொஞ்சம் இப்போ லைட்டாக குத்தி ஊற்றுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் எடுக்கிறோம். நான் எடுத்து காமிக்கிறோம். கேஸ் அது வந்து வேறு எந்த சவுண்டும் இல்லை, ஸ்ட்ரீட் டாக் சவுண்டு. இதுவும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரை ரின்ஸ் பண்ண மாதிரி அதுவும் ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணிக்கோங்க. அது இது பண்ணிட்டு எடுத்து இந்த மூடியும் கழுவிக்கோங்க. மிக்ஸி ஜாரோட மூடியும் கழுவிக்கோங்க. இப்போ மூடுறோம். இப்போ மூடி இப்போ இதான் ஸ்டெப்பை இதை காமிக்கிறேன். மோஸ்ட்டாக கிட்ஸ் வந்து எப்பவுமே இது பண்ண தான் இது பண்ணுவாங்க. இது உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே டைட்டாக பிடிச்சிக்கணும். கைஸ் மேலே டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்புறம் இது ஆன் பண்ணோம். ஃபஸ்ட்டு மிக்ஸியோட இது ஆன் பண்ணிக்கலாம். கைஸ் சஞ்சு நோய் அங்கே ஆன் பண்ணிட்டோம். இதை மேலே பிடிச்சிக்கணும். கீழே பட்டன் எடுத்து ஃபஸ்ட்டு 3ல் வச்சுக்கணும். அப்புறம்
பல்ஸ் கொடுங்க. அதோட ஸ்டேட் 1 மினிட் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம பல்சராக குடிக்கணும். பல்ஸு இந்த சைடு லைட்டாக இப்படி கொடுங்க. அது வந்து இதோ இருங்க, இப்படி காமிச்சு வாங்க. இப்போ பல்ஸ் கொடுக்கலாம். இப்போ போதும் கைஸ். வாங்க கைஸ், இது போதும் கைஸ். இப்போ இதை மேலே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை லைட்டாக இந்த சைடு ட்விஸ்ட் பண்ணி மேலே தூக்குங்க கைஸ். இப்போ திறந்துக்கோங்க. இதை திறந்துக்கிட்டு சாரி கைஸ், திறந்துக்கிட்டு சர்க்கரை வேணால் போட்டுக்கோங்க. நான் கம்மியாக போடுறேன், உங்களுக்கு ரொம்ப போடாதீங்க, அப்புறம் அதோட ஸ்வீட்னஸ் தெரியாது. லைட்டாக ஒரு இந்த அளவுக்கு போடுவோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்குது, அதுவும் போடணும். இதை போட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துட்டு அதுவும் ரின்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இப்படி கலக்குங்க. நல்லா கலக்கிட்டு அது தோரமாக வச்சுருங்க. அப்புறம் வாங்க, இந்த ஒரு டப்பா எடுக்க சொன்னாங்களா, அது அப்புறம் இது எடுங்க. இந்த ஃப்ரூட்ஸுக்குன்னு ஒரு வடிகட்டுறது இருக்கும், அது எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரே நேரத்துலேயே நிறைய ஊற்றிடுங்க. இப்போ இந்த ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இந்த கலக்கின ஸ்பூனை. அதை ஸ்லோவாக இப்படி பேக் அண்ட் ஃபோர்த் பண்ணுங்கள். அப் அண்ட் டவுன் ஷேக் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். இதை பாருங்க, தெரிஞ்சால் தெரியும், உங்களுக்கு தெரியா இல்லை தெரியல. நல்லா பண்ணிக்கோங்க. நல்லா அதுக்குன்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷேக் பண்ணிடுங்க. ஒரு மீடியம் ஸ்பீடில். இதை பாருங்க, மீடியம் ஸ்பீடில். நம்மளுக்கு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதுக்கு வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப லைட்டாக, ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப லைட்டாக. லாஸ்ட்டாக காமிக்கிறேன். செஞ்சு இப்போ இந்த இது இருக்கா, அடுத்து மறுபடியும் பிளெண்டரில் போட்டு உங்களுக்கு என்ன கொஞ்சம் வந்துடும்னா நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு போட்டு எண்ணெய் கொஞ்சம் இருந்துடலாம். எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் இதை எடுத்து அதே ஸ்டெப் தான் முடிக்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கணும். நல்லா லாக் ஆயிடுச்சா பார்த்துக்கோங்க. அப்புறம் வெளியே வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, எங்களுக்கே கூட. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போதும்.
கொஞ்சோண்டு பல்ஸ் தாங்க. ஒரு இன்னும் 5 செகண்ட்ஸ் பல்ஸ் தாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இது பொறுமையாக எடுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். 1ல வச்சாதீங்க. வச்சுட்டிங்க. அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு இது அதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ அதே ப்ரொசீஜர் தான். இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு லைட்டாக பேக் அண்ட் ஃபோர்த் கலக்கணும். நல்லா இந்த வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக் அண்ட் ஃபோர்த்து பண்ண வேணாம், அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணது இது இந்த திக்னஸ் எல்லாமே இது காலியாக வரைக்கும். நீங்கள் குட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா பேரண்ட்ஸோட சூப்பர்வைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னாச்சும் உங்களுக்கு சூப்பர்வைஸ் எடுத்துக்கோங்க. பேரண்ட்ஸோட சூப்பர்வைஸ் வச்சுதான் பண்ணணும், வேறு பண்ணக்கூடாது. நான் எனக்கு தெரியும்னால நான் பண்ணுறேன். எங்கள் அம்மா சொல்லி தந்துருக்காங்க நிறைய வாட்டி. ஒரு 1 இயர் சொல்லி தந்துருக்காங்க. இல்லை நான் 2 இயர்ஸாக நானே செய்வேன். எனக்கு தெரிஞ்சு நான் பிடிச்சிட்டேன். மேகி செய்வேன், எல்லாமே செய்வேன். இந்த திக்னஸ் எடுத்து நம்ம வேணாம் எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டிருக்கேன். நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த திக்னஸ் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருங்க. இது மற்றெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுருங்க. சிங்க்லேருந்து அப்புறம் நம்மளதான் திட்டுவாங்கல்ல சிங்கில் போடலன்ட்டு எல்லாத்தையும். இப்போ கைஸ் இதுதான் மெயின் ஸ்டெப்பு. உங்களுக்கு என்ன கொஞ்சம் சுகர் என்னன்னு போட்டுக்கோங்க. இது கம்மியாக இருக்குன்னு நல்லா கேட்கலாம். மாற்றி விட்டேன் கைஸ். பவுடர். இப்போ இந்த ஸ்பூன் இந்த இட்லி இதை வச்சுருந்தோம்னா இதை பண்ணி இல்லை ஆஃப் ஸ்பூன் அதை போட்டு மூடி வச்சுட்டோங்க. The 1 minute guys. அப்புறம் ஸ்பூன் வச்சு நல்லா கலக்குங்க. கலக்குங்க. சுகர்ஸே இருக்கக்கூடாது பார்த்து. அப்புறம் சுகர் இருந்துச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது கைஸ். சுகர் டிசால்வே ஆகலைன்னா ஒரு 1 minute மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மற்ற எல்லாத்தையும் சிங்கில் போட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை போர் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ரிமைனிங்க்கும் அதை வச்சு கூட குடிச்சிக்கலாம். இதான் கைஸ் உங்களோட டேஸ்டி வாட்டர்மெலன் ஜூஸ் கைஸ் ரெடி கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். கொஞ்சோண்டு வாட்டர் ஒரு 1 ml 2 ml 5 ml ஊற்றினா போதும் கைஸ். அதுக்கு மேலே ஊற்றினா ரொம்ப இதுவாகிடும் வாட்டரியா. திக்னஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் தண்ணியாக ஊற்றினாலும் பரவாயில்ல. அப்படி ரொம்ப திக்கானுச்சுன்னா நீங்கள் ஒரு 5 ml ஊற்றிக்கோங்க.
அப்புறம் அந்த தண்ணி மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், லைக் பண்ணுங்க கைஸ், ஷேர் பண்ணுங்க கைஸ், கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணிட்டுருங்க கைஸ். நம்ம கூடிய சீக்கிரமே நீங்கள் சப்ஸ்கிரைபாக பண்ணுங்க கைஸ் எனக்கு. அதனால் எங்களால் அந்த வால் vs 4க்கு பண்ண முடியல கைஸ். இன்றைக்கி சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை, ஸோ என்னால் பண்ண முடியல கைஸ். சாரி கைஸ். தேங்க்யூ கைஸ்.